வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஏஐபிஆர்எம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராம்ப்ட் மேனேஜர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதை பற்றி சில அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். நான் என்னுடைய ஒர்க்குக்காக ஏஐபிஆர்எம் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஏஐபிஆர்எம் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு ChatGPT நார்மல் ChatGPTலையும் நான் யூஸ் பண்ணுவேன். தேவைப்படுறப்ப ஏஐபிஆர்எம் யூஸ் பண்ணிப்பேன். ஏஐபிஆர்எம்மில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போடணும், அந்த போஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் அட்டாச் பண்ணணும் என்ற ஐடியாஸ்லாம் கொடுக்குது. மோஸ்ட்லி இந்த ChatGPTயாக இருக்கட்டும், இல்லை ஏஐபிஆர்எம் ChatGPTயாக இருக்கட்டும், இது கொடுக்கறது என்ன அப்படின்னா கான்டென்ட் சொல்யூஷன்ஸ், நெக்ஸ்ட் ஐடியாஸ், நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நீங்கள் இப்போ யாருக்காவது நீங்கள் இமெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி பெட்டராக அனுப்பலாம். டேபிள் ஃபார்ம்ஸ்லலாம் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், கான்டென்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ChatGPT ஏஐபிஆர்எம். ஏஐபிஆர்எம்ன்றது என்ன அப்படின்னா அதனுடைய மந்த்ராவே ஒன் கிளிக் தான். ஒரு கிளிக்கில் நீங்கள் ஆன்சர்ஸை எடுத்துக்கோங்க. ஒரு கிளிக்கில் உங்களுக்கு ஒரு புக்கே ரெடி ஆனால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் நீங்கள் கொடுக்குறது ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி அது சாப்டர்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் ஒவ்வொரு சாப்டருக்கும் கண்டென்ட் கொடுக்குது. அமேசிங் இல்லையா? ஸோ இந்த ஏஐபிஆர்எம்மில் போயிட்டு உங்களுடைய இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. அது அக்கௌண்டிங்காக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம், டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் ரிலேட்டடாக இருக்கலாம். யூடியூப் ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணணுமா, இதில் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ராம்ஸ் இருக்குது, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்க ப்ராம்ப்ஸை பாருங்கள். ஸோ இப்படிலாம் கூட நம்ம கேள்வி கேட்கலாமா, இப்படிலாம் கூட நம்ம ப்ராம்ப்டை பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஏஐபிஆர்எம் யூஸ் பண்ணாதப்போ நீங்கள் ChatGPT நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி என்ன கேள்வி கேட்குறது, அதை எப்படி கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வரும்ன்றதெல்லாம் தெரியாது. அதுக்கு இந்த ப்ராம்ப்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஏஐபிஆர்எம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.